ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னா ஃப்ரீ ஃபயர். ஓகே, இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஃபயர் தான் விளையாட போகிறோம். ஒரு நியூ கேம். அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம கேமில் வந்தாச்சு. நான் ஏற்கனவே லெவல் ஏற்றிட்டேன். லெவலில் தான் இருக்கேன் இப்போ. நான் அதாவது எத்தனாவது லெவல்னால் லெவல் 11. புரியுதா? ஓகே, கரெக்டாக சொல்லணும், அப்போ தான் புரியும் எல்லாருக்கும். இப்போ நம்ம என்ன விளையாட போகிறோம்னா கிளாஷ் கார்டு தான் விளையாட போகிறோம். நான் ஏன் கிளாஷ் கார்டு விளையாடுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? வாங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் எதுக்காக கிளாஷ் கார்டு விளையாடுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால், நிறையா ஃப்ரீ ஃபயர் பிளேயருக்குலாம் தெரிஞ்சிருக்கும் நான் ஏன் கிளாஷ் கார்டு விளையாடுறேன்னு. தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா நான் செக் பண்ணுறேன். ஓகே, இன்னும் உள்ளே போல் உள்ளே வந்தாச்சு. என்னடா இது வரவே மாட்டேங்குது. டேய், ஃப்ரீ ஃபயருக்கு ஆயுஷ் 100 வரவே மாட்டேங்குதுன்ற வந்துருச்சு. எவ்வளோ ஃப்ரீ ஃபயருக்கு ஆயுஷ் 100 வரும்? ஏதோ உளறிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நம்ம 2 கையிலையும் பிஸ்டல் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கோம். எனக்கு இந்த கேம் அவ்வளோவா பெருசாக எதுவும் தெரியாது. அங்கே எனிமி வரான், அவனை சுடணும், அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக தெரியாது. இந்த ஹேக்கு கீக்கெல்லாம் நம்மக்கிட்ட வராதுப்பா. நம்மளுக்கு ஹேக்கெல்லாம் வராது. ஹேக்கு யாருக்கு வரும்? ஹேக்கருக்கு தான் ஹேக்கு வரும். ஓகே, இப்போ நம்ம போய் அடிக்கலாம். என்னடா மேலே ஏற முடியல? இங்கே ஒருத்தர் அட்ராவனை. ஐயோ, முடிச்சு விட்டாங்க. முடிச்சே விட்டாங்க. அவ்வளோதான், செத்துட்டேன். அவ்வளோதான், நாங்காலி இப்போ நாங்காலி மொத்தமாக சேர்த்து அச்சிடாத. முடிச்சிட்டான். இவங்களாம் ப்ரோ பிளேயர் கைஸ், ஈஸியாக அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க. சைடில் கிவ் அப் ஆப்ஷன் இருக்குல்ல. நீங்கள் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறீங்க, தோத்துட்டிங்கன்னா எக்காரணத்துக்கு கொண்டு அந்த கிவ் அப் ஆப்ஷனை மட்டும் தொடருங்க. நீங்கள் கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நீங்கள் கிவ் அப் பண்ணாமல் இருந்தால் யார் வேணாலும் உங்களை காப்பாற்றலாம். நீங்கள் கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னா அந்த சான்ஸ் உங்களுக்கு இருக்காது. ஓகேவா? ஸோ யாரும் கிவ் அப் பண்ணாதீங்க ஃப்ரீ ஃபயரில். ஓகே, இப்போ என்ன எடுக்கிறது? எம்பிஎஸ் எடுக்கிறேன், அதான் கரெக்டாக இருக்கும். எம்பிஎஸ் அதுதான் நல்லா கண்ணு கொஞ்சம். நம்மளை மாதிரியே இங்கே ஒருத்தர் இருக்கான். நம்மளை மாதிரியே இருக்கான் பாஸ். நம்மளை மாதிரியே இருக்கான். என்னடா பண்ணுற? நல்லா இருக்கிறியா? இவன் பேர் என்னது? BTH என்னமோ போட்டு வச்சுருக்கேன். ஒன்றுமே போடல, சும்மா ஏதோ கிறுக்கி விட்ருக்காங்க. வாங்க நம்மளும் இவங்க கூடயே சேர்ந்து போவோம். இவளும் லெவல் 11 தான் நினைக்கிறேன். என்னடா கன் பட்டு அந்த ஃபயர் பட்டன் ஒரு மாதிரி கலர் ஆயிடுச்சு. கலர் போயிடுச்சுடாச்சே, யூஸ் பண்ணியிருக்கணும். அது நீங்கள் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறீங்கன்னா உங்களுக்கு வருமானு சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம். அடிச்சிடாதடா, அடிச்சிடாத. அடிக்கிறான். முடிச்சிட்டான்டா. நான் கவர் எடுத்துருக்கணும், கவர் எடுக்கலை. ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம் இவனுங்க எப்படி விளாட்றாங்க. இவனுக்கு 50 ரூபா அமுச்சு விடுவோமா? 50 ரூபா அமுச்சு விட்டேன். 50 ரூபா அமுச்சு விட்ருக்கேன்டா. இப்போ முதல்ல நல்லா விளாட்ற. கீழே ஒருத்த உட்காந்துருக்கான் பாடுறா, அவன் மண்டேலே வைடா. என்னடா வேற லெவலு. நான் என்னமோ நம்ம டீமில் செத்துருவான்னு தான் நினச்சிட்டேன். அடிச்சிட்டான். பிரச்சனை இல்லை. ஐயோ, வீரி லீவில் சூப்பராக அடிச்சானுங்க கைஸ். இவனை முடிச்சு விட்ரு. இவன் தானே போன மேட்ச்சில் என்னை முடிச்சு விட்டான். என்னடா 2 பாயிண்ட் புஷ் பண்ணி எடுத்துட்டானுங்க. டேய், ஆமாம், இவன் எப்படி இந்த கன்னில் எடுத்தான்? ஏதோ ஹேக் பண்ணியிருக்கான். AC 80 எடுப்போம். அது செம்ம கன் கைஸ். அந்த AC 80 மட்டும் ஒரு சூப்பரான கன்று. எனக்கு அந்த கன் ரொம்ப பிடிக்கும். இந்த கன்னை வச்சு 3 ஷாட் அடித்தா போதும் கைஸ், எல்லாரும் செத்துருவானுங்க. எவன் வந்தாலும் சரி, இந்த கன்னை வச்சு 3 ஷாட் அடித்தா அவ்வளோதான், அவனுங்க காலி.
இந்த கன்னை வச்சு நான் தோத்தத சரித்திரமே இல்லை. இப்போ பாருங்க நான் எப்படி அடிக்கிறேன்னு எல்லாத்தையும். அவன் அடிக்க முடியல. யாய் யாய் உட்காந்துருவோம் அடிச்சிருவானுங்க. இல்லைனா இந்த அக்காவை அடி. அவ்வளோதான், சொல்லலை. இந்த கன்னை வச்சு நான் காப்பாத்துங்கடா. டே பின்னாடி நின்று அடிச்சிருக்காங்க கைஸ். ஓ மை காட், இந்த மேட்ச்சில் எல்லாருமே ப்ரோ பிளேயராக இருக்கானுங்க. சி நம்ம டீமும் தான் இருக்கே கன்றாவி. இந்த மேட்ச்சில் எல்லோரும் ப்ரோ பிளேயராக இருக்கானுங்க. வருமா ப்ரோ பிளேயராக? அடிடா, என்னடா வேடிக்கை பார்க்குறேன். நம்ம டீம் ஆள் இல்லைடா. அடிச்சிட்டான். அடிடா, அவனை முடிச்சு விட்ற. ஏய் நீ எப்போ உள்ளே வந்த? 2 பேரும் போங்க, அப்படியே போய் சேர்த்துருங்க. இவனை முடிச்சாச்சு. இன்னொருத்தி இருந்தாலே அவளையும் அடிடா. கைஸ் நல்லா விளாட்றான் நம்ம டீமில். எப்படியாவது நம்மளை ஜெயிக்க வச்சிடுறா ப்ளீஸ். ஜெயிச்சிரு எப்படியாவது. உனக்கு 50 ரூபா கூட அமுச்சு விட்றேன். எப்படியாவது ஜெயிச்சிரு. லைக்கு கூட போடுறேன். ப்ளீஸ் ஜெயிச்சிரு. அதில் ஜெயிச்சிட்றா எப்படியாவது. ஜெயிச்சிரு எப்படியாவது ஜெயிச்சிரு. ஆஹா ஆஹா அடிக்கிறான். உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்காடா? அவன் அடித்தா நீ திரும்பி அடிக்க வேண்டியதானடா. கைஸ் அவன் ஃப்ரீ ஃபயர் நல்லா விளாட்றான். ஆனால் நான் அவனுக்கு மூளை தான் இல்லை. அவ்வளோதான். இந்த வாட்டி பாருங்கள் கைஸ் நான் எப்படி விளாட்றேன். காண்டாயிடுச்சு, வெறி வருது எனக்கே. இப்போ பாருங்கள் நான் எப்படி ஆடுறேன்னு. எல்லோரும் செதற போகிறானுங்க நான் ஆடுறதில்ல. பாருங்கள் நான் அடிக்கிற அடியில் எனிமி டீம் செதற போகுது. ஐயோ இந்த மேப் எனக்கு செட்டே ஆகாது சுத்தமாக. அவனுங்க நம்மளை செதறோட போகிறானுங்க கைஸ். நம்ம அவ்வளோதான். இப்போ நான் விளையாட போகிறேன். எப்படியாவது அவனை அடிச்சிடணும். எப்படியாவது அடிக்கணும். எனிமி டீமை அடித்து செதற விடணும். அங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்க, ஸ்கோப் போட்டு. அவன் நம்மள அடிச்சிட்டான். இங்கே ஒருத்தி போகிறா பாருங்க. உள்ளே வந்துடு. அடி வாங்காதடி, உள்ளே வாடி. எனர்ஜி இது பண்ணிட்டு வரேன். உன்னை ஹெல்ப் பண்ணணுமா? இது ஹெல்ப் பண்ணுறேன். ஆஹா டக்குன்னு ஹீல் ஆயித்தோல. டக்குன்னு அவனுங்க நம்மளை முடிச்சிட்டாங்க. என்ன தான் நம்ம டீம் ஆளுங்களாம் விளாட்றானுங்களோ தெரில. நான் தான் கேவலமாக விளாட்றேன்னு நீங்களாம் அப்படி விளையாடுவீங்க. ஓகே எவ்வளோ நேரம் வீடியோ வந்துருக்கு? 8 நிமிஷம் வந்துருச்சா? ஸ்பேஸ் இல்லாமல் போயிட போகுது. நம்ம வேஸ்ட்டு தான். ஓகே கைஸ் இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. ஓகே மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய் கைஸ், பாய்.